ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புரட்டாசி மாதம் 30ஆம் நாள் அக்டோபர் 16 வியாழக்கிழமை மதியம் 2:40 மணி வரைக்கும் தசமி திதி இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் ஏகாதசி திதி ஆரம்பிக்குது. அப்போ இன்னைக்கு ஈவினிங் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஆயிலிய நட்சத்திரம் வேற, பெருமாளுடைய நட்சத்திரம். அப்போ ஆயிலிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் தான். புதனுக்கு அதிபதி யார பெருமாள் தான். அப்போ இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக அற்புதமான பலன்களை அளித்தரும் சித்தயோகம். இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூளம் தெற்கு. பரிகாரமா தைலத்தை கோவிலுக்கு கொடுத்துருப்போங்க. அதாவது எண்ணெய் வெளியில வாங்கி அப்படியே கோவிலுக்கு கொண்டு கொடுத்துட்டு தெற்கு முகமா பயணம் பண்றவங்க இந்த விஷயத்தை பண்ணலாம். சூலத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விலகிக் கொள்ளலாம். மேசராசிக்காரர்களுக்கு என்று தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தாயின் மீது அதீதமான அன்பும் பாசமும் பொழியக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தந்தையின் மூலமாக, தந்தையின் சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பாராத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் வீட்டில் ஒரு விசேஷம், அதாவது சுபகாரியமான ஒரு விசேஷம் வச்சுக்கோங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே எதிர்பாராத ஒரு தனவரவு ஒன்று இருக்கு. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத ஒரு சிக்கல்கள், அது எதனாலன்னா உங்களுடைய பேச்சின் மூலமாக எதிர்பாராத சிக்கல்கள் வரும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள், கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், கூட்டு தொழிலுக்காக சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு இன்னைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தொழிலுக்காக வியாபாரத்திற்காக நீண்ட தூரம் ஒரு பயணம் இன்னைக்கு போவீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இன்று உயரும். கடன் வாங்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு இருக்கு. அதே நேரத்தில் எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கு. உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி, எதிர்பாராத ஒரு தனவரவு, மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுடைய பெயரும் புகழும் உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். மூத்த சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதிர்பாராத ஒரு தனவரவு இன்று இருக்கு. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், தொழிலுக்காக வாகனம் வாங்குவீங்க. தொழிலுக்காக ஒரு இடம், ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான ஒரு இடமா செட் ஆகலப்பா, அப்போ நம்ம புதுசா நம்ம சொந்தமா ஒரு இடத்த வாங்கிடலாம். இதற்கான முயற்சிகள் இருக்குவீங்க. தாயின் மீது பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. மனசுல தன்னம்பிக்கையும் தைரியம் உயரும். எதிர்பாராத ஒரு தனவரவு இன்று உங்களுக்கு இருக்கின்றது. தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்துல மூத்த சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில நபர்கள் தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தங்கள் போடுவீங்க. நீங்க ஒரு எழுத்தாளராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளும் உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று பேச்சின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள், வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல பேச்சின் மூலமாகவே பழைய கடன்களையும் வசூல் பண்ணி கொண்டு வந்துருவீங்க. எதிர்பாராத எதிரிகள் மூலமாக சிறு தொல்லைகள் இருக்கு. எதிர்பாராத ஒரு தனவரம் இன்னைக்கு இருக்கு. பூராட நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால பூராட நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு புதுசா தொடங்க வேணாம், நாளைக்கு பார்த்துக்கோங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு உடல் மனம் சுறுசுறுப்பு, நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தன்னம்பிக்கை உயரும், தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்ப ராசிக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம். இன்னைக்கு அலைச்சல்கள், எதிர்பாராத தொல்லைகள், எதிர்பாராத அலைச்சல்கள். அதே நேரத்தில் நீங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் ரொம்ப குறைவாக தான் இன்னைக்கு வரும். இந்த உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும். குழந்தைகளுடைய படிப்பில் ரொம்ப கேர் எடுத்துக்குவீங்க. அவங்க மேல ரொம்ப கவனம் செலுத்துவீங்க. அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும்.
இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.